தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டொனால்ட் ட்ரம்ப் வாயை திறந்தாலும் உண்மையை மட்டும் தான் பேசுவார் அப்படின்னு நான் சொன்னா, ப்ரோ உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. நீ இந்த கான்டென்ட்டோட கடைசி கேள்வியாகவும் அதை தான் வச்சிருக்கேன். எதுக்கு இதை சொல்றது போக உங்களுக்கே புரிஞ்சிருவாங்க. ஈரான் திடீர்னு மனசு மாறிடுச்சு, அவங்க கிட்ட பேச விரும்புறாங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் இப்போ சொல்லி வச்சிருக்காருங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த உலகத்தில் இருக்க அதிநவீனமான போர்க்கப்பல்களில் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவோட படைப்பு. இது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் குரூப்புங்க. அதாவது இந்த ஒரு கப்பல் மட்டும் கிடையாது, இது வருது அப்படின்னாலே கூட 3 கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸும் கூட்டிகிட்டு வரும். ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கிங் குரூப் இது. இது அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அரைவாயிடுச்சு. எங்கே வரணுமோ மிடில் ஈஸ்டில் அந்த இடத்த அரைவாயிடுச்சு இந்த பெரிய போர்க்கப்பல். இந்த நேரத்தில் இந்த யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க இந்த கப்பல் சார்ந்த காட்சிகளை பதிவேற்றம் பண்ணுவான்னு எதிர்பார்த்தோம். பிகாஸ் அமெரிக்கா எங்கே இது போல நகர்வுகளை மேற்கொண்டாலும் அதை வீடியோ ஃபோட்டோவை போடுவாங்க. அந்த கமாண்ட் சென்டரில் போடுவாங்கன்னு பார்த்தா ஃபோட்டோஸ் மட்டும் 2 போட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் ஈரானோட த்ரெட்டை பேஸ் பண்ணி அது போகிற இது போகிறோன்னு எதுவுமே அவங்க வார்த்தைகள்லாம் பேசலை. சிம்பிளான இடத்துல நம்ம குறிப்பிட்டிருக்காங்க, இந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸை போட்டிருக்காங்க. அந்த கப்பலில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி சில பேர் அந்த ஃபோட்டோ ஏற்றிருக்காங்க உள்ள. என்னத்தை தான் அமெரிக்கா சொல்ல வருதுன்னு புரியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஈரான் அடிச்சே தீரணுன்றதுலாம் அவங்களோட எண்ணமே கிடையாதுங்க. லிட்டரலாக தெரியுது. த்ரெட்டை முன் வைப்போம், பிளாக்மெயில் பண்ணும். லிட்டரலாக அந்த நியூக்ளியர் டீலை பற்றி பிளாக்மெயில் பண்ணும். ஓகேன்ட்டா ஓகே, இல்லைனாக்கா லைட்டாக அடிச்சுட்டு வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பெருசாக பிரச்சனை வெடிக்கலன்னா நாம வேலையை காட்டுவோன்னு அமெரிக்கா தெளிவாக சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை முன்னெடுத்துட்டு இருக்கிறதான் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இந்த நேரத்தில் அது போல் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஃபோட்டோஸையும் பார்க்க முடியுது. அமெரிக்காவை பேஸ் பண்ண ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் நியூஸ் ஏஜென்சி இவங்க ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போது ஈரானில் இவ்வளோ பேர் செத்துருக்காங்களா, விஷயம் பெருசாக மாறும் போல இருக்குது, ஈரானுக்கு ப்ரெஷர் பயங்கரமாக பில்டாகும் போல இருக்குது அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. இவங்க எப்படி வெரிஃபை பண்ணியிருக்காங்களாமா, இந்த ஈரானோட ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல, அந்த களம், போராட்ட களம், அங்கே இருக்கிற ஆன் கிரவுண்டு ரிப்போர்ட்டு எல்லாமே இது எல்லாம் அக்குமுலேட் பண்ணி இந்த நெட்வொர்க்கை ஃபுல்லாக பில்ட் பண்ணி கிரெடிபிள் சோர்ஸை அங்கேருந்து எடுத்து நாங்கள் இந்த விஷயங்களை சொல்கிறோங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. வேடிக்கை ரொம்ப போடுற மாதிரி இருக்குல்ல. எதுக்காக இப்போ உங்களுக்கு புரிய மக்களே, இது வரைக்கும் ஈரானோட போராட்ட காலத்தில் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 6000 பேரை தாண்டி இருக்குன்றாங்க அந்த ரிப்போர்ட்டில். இதில் 5777 பேர் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டவங்களாமா. இதில் 214 பேர் இந்த அரச படைகள் இருக்குல்ல, இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வந்தவங்க, இவங்களுக்கு கிட்டத்தட்ட 214 பேர் கொல்லப்பட்டிருக்காங்களாமா. இதில் 86 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அப்புறம் 49 சிவிலியன்ஸு. அதான் ப்ரோ ஏற்கனவே சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறேன். போராட்டத்தில் பங்கேற்கிறவங்க கொல்லப்படுறது வேற, போராடாதவங்க கொல்லப்படுறது ரொம்ப வேற இல்லையா. இவங்க அப்பேற்பட்ட கேட்டகரியில் வராங்க. இந்த 49 பேரும் போராட்டத்தில் ஈடுபடாதவங்களாம், ஆனால் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் எப்படின்றது தெரிலன்னு அவங்க அந்த ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க. இது வரைக்கும் அரெஸ்ட் ஆனவங்க எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க, 41,800 பேருன்றாங்க. இவ்வளோ பேரை அடைக்கிறதுக்குன்னா எவ்வளோ பேர் சிறைச்சாலாம் கட்டி வச்சிருக்க முடியும். புரியல மக்கள் எனக்கு. இந்த நம்பர்ஸை நம்பலாமா நம்பப்படாதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இவங்க ட்ரம்ப்புக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எப்படி ப்ரோ நம்மளுக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் இருக்குல்ல, அவங்க இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நியூஸாக. அதில் என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா, ஈரானில் இந்த ப்ரொட்டஸ்ட் இருக்குல்ல, இதில் உயிரிழக்கிறவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரித்து போயிட்டு இருக்கு. இது ஈரான் அரசுக்கு ரொம்ப ப்ரெஷரை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, அது இப்போ ஒரு நிலையான தன்மையில் கிடையாது. ஈரானில் ரொம்ப டிஃபிகல்ட் பொசிஷன் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு தலைவலின்னு பார்த்தா, ஈரானோட எக்கானமி இருக்குல்ல, அது வரலாற்றே இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அதாவது ஈரான் வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத தன்மையை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அந்த யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ட்ரம்ப்புக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் த்ரெட் பண்ணுறதுக்கு பின்னாடி எந்த இன்புட்லாம் இருக்குன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? ரைட்டு. அப்படின்னா என்ன, அடுத்தபடியாக ஒரு பெரிய விஷயத்தை அமெரிக்கா இந்த நேரத்தில் ஈரானுக்கு எதிராக பண்ணால் ஈரானால் சரண்டர் மட்டும் தான் ஆக முடியும், வேறு எதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம நினைப்பு சரியில்லைங்க. ஏன்னா ஈரான் செல்லு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் பேர் இஸ்மாயில் பாக்கே. இவர் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்குல்ல, அதோட ஸ்போக்ஸ் பர்சன். இவர் என்ன சொல்கிறாப்புல,
நாங்கள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வெளியாகிற ஊடக செய்திகள், பத்திரிகை செய்திகள் இதெல்லாம் நம்ப மாட்டோங்க நிறைய. ஏன்னா அது ஃபுல்லாக மேனிப்புலேட்டிவாக நிறைய சொல்லுவாங்க எங்களுக்கு எதிராக. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோம். ஃபுல்லி ப்ரிப்பேர்டுன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாரு. அமெரிக்கா எங்கள் மேலே எதையும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லது. அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா வருந்துற மாதிரி ஒரு பெரிய ரிவெஞ்சை நாங்கள் கொடுத்தே தீருவோம். நாங்கள் இந்த 12 Day வார் இருக்குல்ல, இதுக்கப்புறமே ரொம்ப 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 மேலே வந்துட்டோம். எங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதில் சின்னதாக ஒரு டீசரை காமிச்சிருந்தோம் இஸ்ரேலை பேஸ் பண்ணி. அதை உலகம் பார்த்துச்சு. அப்பேற்பட்ட நாங்கள் இப்போ சும்மா இருப்போமா? அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஈரான் கிட்ட இருந்த படைபலம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகரிச்சிருக்கு. யார் வந்தாலும் நாங்கள் துவம்சம் பண்ண ரெடியாக இருக்கோம். ஹீரோயிக் பேட்டில் நாங்கள் எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கோன்றாங்க. இட் மீன்ஸ் ஒரு பேட்டில்னு வந்துருச்சுன்னா அதில் ஹீரோவாக ஈரான் மட்டும்தான் இருக்குன்றதை இவர் சொல்கிறாரு. அமெரிக்காவை எதிரியாக வந்தாலும் அங்கே ஹீரோ ஈரான் அப்படின்றத இவர் அஃபிஷியலாக கிளைம் பண்ணுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாயிடுச்சா, இன்னொரு பக்கம் ஈரானை சேர்ந்த ஒரு மிலிட்ரி அஃபிஷியல், அவர் சீனியருங்க, ஓகேவா, சீனியர் மோஸ்ட், அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்கா இந்த சோ கால்டு லிமிட்டட் ஆப்ரேஷன் ஈரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஏதோ ஈரானை நாங்கள் இது போல் பண்ண போகிறோம், அது போல் பண்ண போகிறோம், எங்களோட கப்பல்லாம் அங்கே அமுச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். ஈரானை பற்றி உங்களுக்கு புரிதலே இல்லாமல் ஈரானோட இந்த டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதை பற்றி கரெக்டாக தெரிஞ்சிக்காம அமெரிக்கா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, உளறிக்கிட்டு இருக்குன்றார். எங்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது போலாம் தப்பான மூவெலாம் பண்ண மாட்டீங்க. எங்கள் நாட்டை நோக்கி கப்பல் அனுப்புறது, இது போல் முட்டாள்தனமான மூவெலாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் எங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். ஸோ அமெரிக்கா இன்கேப்பபிள்னு சொல்கிறாங்க. எதுக்கு? ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை ஈரான் மேலே பண்ணுறதுக்கு எந்த கொம்பனாலேயும் முடியாது, அமெரிக்காவிலேயே முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இவங்க வாயில் இவ்வளோ பேசுகிறாங்க. ஏற்கனவே ஈரான் மேலே அமெரிக்கா குண்டு போட்டுச்சுல, அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி பேஸ் பண்ணி. அப்போ அமெரிக்கா தைரியம்லாம் கேட்டிங்கன்னா அமெரிக்கா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கணும் ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேஸில், அதுவும் இன்ஃபார்ம் பண்ணி தான் அடிச்சதா இன்னொரு தகவலும் இருக்குது. இவ்வளோ தான் மக்களே. வெளியில் வர்ற காட்டப்படுற முகங்கள் இருக்குல்ல, அது அப்படியே பின்புலத்தில் இருக்குன்றதை நாம் 100% நம்ப முடியாது. லெபனானோட ஹெஸ்புல்லா அண்ட் யேமனோட ஹூதிஸ், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஈரானோட ப்ராக்சிஸ். இவங்க இப்போ என்ன நம்ம வார்ன் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவை. இந்த ஹெஸ்புல்லோட லீடர் இருக்கார்ல, நயீம் காசிம், அவர் சொல்கிறாப்புல, நாங்கள் இந்த ட்ரம்ப் ஒரு த்ரெட்டை முன் வச்சிருக்கார்ல ஈரான் சுப்ரீம் லீடருக்கு எதிராக, அதில் நாங்கள் ரொம்ப 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 கன்சர்னாக இருக்கோம். இந்தளவுக்கு நாங்கள் கன்சர்னாக இருக்கிறது எங்களுக்கான த்ரெட்டு மாதிரியும் நாங்கள் அதை பார்க்குறோன்றாங்க. யார்? ஹெஸ்புல்லா சொல்கிறாங்க, எங்களுக்கான த்ரெட்டு மாதிரியும் பார்க்குறோம். அதனால் அமெரிக்கா எதுவாக இருந்தாலும் ஒழுங்காக நடந்துக்கிறது சரி. இதை விட்டுட்டு அவங்கள டார்கெட் பண்ணுறோம், இவங்களை டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணாங்கனாக்கா கன்ஃபரண்ட் பண்ண நாங்கள் வருவோம்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் ஈரானை காக்க ஹெஸ்புல்லா களத்துக்கு வரோன்றதான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ஈரானோட ஒட்டுமொத்த ப்ராக்சிஸை வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று புரியுதா, ப்ராக்சிஸ் ஏதோ அமெரிக்கா எதிர்த்து பண்ணுறாங்கனாக்கா அமெரிக்கா அந்த ப்ராக்சிஸை அடிக்கணும்னா எங்கே போகணும்? அந்த ப்ராக்சிஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் போய் அடிக்க முடியும். ஹெஸ்புல்லா எங்கே இருக்காங்க? லெபனானில் ஆக்டிவாக இருக்காங்களா? அப்போ எங்கே போகணும் அமெரிக்கா? ஆமாம் ப்ரோ, லெபனான்லாம் போய் அமெரிக்கா எதனா பண்ணிச்சுன்னா அங்கே சிவிலியன்ஸ் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கே அப்படிலாம் கேட்டிங்கன்னா இந்த பயம் லெபனானில் இருக்கவங்களே வர ஆரம்பிச்சிச்சிங்க. என்ன ஆயிடுச்சு, சாமி ஜிமாயில் இவர் லெபனிஸ் எம்பி, அது மட்டும் இல்லை இந்த கட்டே பார்ட்டின்னு ஒரு கட்சி ஒன்று இருக்குங்க, அந்த கட்சியோட லீடர் இவர் தான். இவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல, ஹெஸ்புல்லா இவ்வளோ வாய் பேசுகிறீங்களா, நீ உன்னோட உயிரை மாற்றிக்கணும் அப்படின்னு விரும்புனாக்கா நீ தனியாக போய் சண்டை போடு, வேற எங்கன்னா போய் அடிச்சுன்னு சாவு, அமெரிக்காவை எதிர்க்கோ யார் வேணாலும் எதிர்த்துக்கோ. உன் பாஸ் ஈரானை எதிர்க்கணும் அப்படின்னா நீ அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணி தோல, ஆனால் லெபனனில் பண்ணாத. நீ போய் சாவணும்னா நீ போய் சாவு, எதுக்கு எங்கள் நாட்டு மக்களை இதில் இழுத்து விட்ற? அமெரிக்கா ஏதாவது இங்கே வந்து பண்ணிச்சுன்னா யார் பொறுப்பு? லெபனானை இதுக்குள்ளே சேர்க்காதீங்க அப்படின்னு ஹெஸ்புல்லா சார்ந்து பயங்கரமான அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல. இதுக்கு மத்தியில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவங்க பயங்கர பயம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஈரானை ஒருவேளை நம்ம அடிச்சிருவோம் அப்படின்ட்டு அமெரிக்கா முடிவு பண்ணி யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட தரைதளத்தையோ இல்லை வான் தளத்தையோ ஏதோ ஒரு வழியில் அதை பயன்படுத்தி ஈரான் அடிச்சிடுச்சுன்னு வைங்க, ஈரானோட கோபம் அமெரிக்கா மேலே முதல்ல திரும்பாது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேலே தான் வந்து நிற்கும். இது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்க்கு தெளிவாக தெரியும். அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எங்களோட வான் பரப்பையும் சரி, எங்களோட டெரிட்டரியும் சரி, எங்களோட கடற்பரப்பையும் சரி ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா பயன்படுத்துன்ற பட்சத்தில் நாங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. சொல்லுவாங்க இப்படி தான், போன வாட்டி இது மாதிரி தான் சொன்னாங்க, ஆனால் என்ன நடந்துச்சு, ஆனால் ஈரான் மேலே வச்ச மாதிரி எல்லாம் அடிச்சாங்களா, சரி ஓகே ரைட்டு. இதை சொல்லிட்டு கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எந்த ஒரு அசிஸ்டும் பண்ண மாட்டோன்றாங்க. ஈரானை இப்போ யாராவது நீங்கள் அடிக்கணும்னு வரீங்கனாக்கா நாங்கள் உதவிலாம் பண்ண மாட்டோம், அமெரிக்காவே இருந்தாலும் நாங்கள் உதவி பண்ண மாட்டோம்னு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இப்போ தெளிவாக சொல்லியிருக்காங்க. சொல்லிடலாம், பட் செய்கிறது ரொம்ப கஷ்டம், பார்ப்போம் சேராங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அமெரிக்கா இது போல் த்ரெட்டெல்லாம் தாண்டி அடிச்சிடும், அவங்க டார்கெட் அடிச்சிடும். அதுக்கப்புறம் பெரிய குழப்பம் இருக்கும், எந்த வான்பரப்பை தாண்டி வந்தாங்க, யார் அலோவ் பண்ணதுன்னு. அது ஒரு மாதம் 1.5 மாதம் விவாதமாக போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே சப்பையாக முடிஞ்சிடும். இது அது போல் ஆகுதான்னு பார்ப்போம்.
ஒரு சீனியர் யூஎஸ் அஃபிஷியல் என்ன சொல்கிறாப்புல இப்போ, அமெரிக்கா பிஸ்னஸ் பண்ண இன்னும் ரெடியாக தான் இருக்குது. பிஸ்னஸ் பற்றி பேசணுமா, ட்ரேடை பற்றி நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஈரானியன்ஸ் யாராவது எங்களை தொடர்பு கொள்ள விரும்புனீங்கன்னா ரொம்பலாம் உங்களுக்கு சுற்றிலாம் ஆக்சஸ் கிடையாதுங்க. டைரெக்டாக நீங்கள் பேசலாம் எங்ககிட்ட. அதனால் நீங்கள் இது போல் பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறீங்களா, உடனே எங்ககிட்ட அடித்து பேசுங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். பிஸ்னஸுக்கான டோர் எப்போவுமே திறந்துருக்குன்னு யூஎஸ் அஃபிஷியல் இப்போ சொல்லியிருக்காப்புல. அப்படின்னா என்ன, ஈரான் கிட்டேருந்து ஏதோ ஒரு அப்பாலஜி வந்துருச்சோ அமெரிக்காவுக்கு, அப்படி தான் நம்ம நினைக்க தோணுதா? நாம் நினைக்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாப்புல, அமெரிக்கா ஒரு பெரிய ஆமடா இதை ஈரானுக்கு அருகிலே நிலைநிறுத்தி வச்சிருச்சு. பிகாஸ் அந்த கப்பலும் கிட்ட வந்துருச்சா, அதை தான் சொல்கிறாப்புல. ஒட்டுமொத்தமான ஆயுத தொகுப்பு எல்லாம் வந்துருச்சு. இப்போ ஈரான் எங்ககிட்ட பேச விரும்புது. ட்ரம்ப் சொல்கிற விஷயம் ஒரு அதிபர், ஓகேவா? ஈரான் இப்போ எங்ககிட்ட பேச விரும்புது, எப்படியாவது பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு டீலை போட்டுருவோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சதான் ட்ரம்ப் சொல்கிறாரு. இது இன்னும் நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன்னு, ஈரான் பயந்துடுச்சு அப்படின்ற விஷயத்தை தான் ட்ரம்ப் இப்படி சுற்றி சொல்லியிருக்காப்புல. எனக்கு தெரியும் நல்லா, அவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இது போலாம் பண்ணியிருக்காங்க. ஒன்று பேசுவாங்க, நாங்கள் அடிக்க போயிட்டோம்னாக்கா உடனே மனசு மாறிடுவாங்க. அதை தான் ஈரான் இப்பயும் பண்ணுதுன்னு. இந்த நேரத்தில் ஈரான் சார்ந்து எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ ட்ரம்ப் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன ப்ரோ, ஈரான் பயந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, அப்படி பயப்படுறவங்க இஸ்ரேல் நம்மளை தைரியமெல்லாம் கை வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. 12 டே வாரில் அந்தளவுக்கு பெருசாக சண்டை போட்டிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஈரான் இதை கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினாதான் இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த முறையாவது ட்ரம்ப் சொல்கிறத உண்மைன்னு நம்பலாமா வேண்டாமா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.